தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஸ்னைப்பர் கிரிட் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷன் பேஸ்டு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலே கிரிட் அப்படிங்கிற ஒரு டீமை காட்டுறாங்க. குளோபல் ரிசர்ச் இன்டெலிஜென்ஸ் டீமை காட்டுறாங்க. இந்த டீம்ல பிராண்டன் ஜீரோ அப்படிங்கிற 2 நபர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு கல்ட் டீம், அதாவது அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலுமினாட்டி டீம் அப்படின்னு சொல்லலாம். சோ உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து வரக்கூடிய அந்த டீமா இருக்காங்க. அந்த டீமுடைய தலைவன் தான் புக்குலோ அப்படிங்கிற ஒரு சாமியார். சோ அந்த டீம் இருக்கக்கூடிய 5 பேரை வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணணும். அதே போல அந்த டீம்ல மாட்டிட்டு இருக்க ஏஜென்ட் லேடி டெத்தை காப்பாற்றணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷனுடைய டாஸ்க். சோ அந்த மிஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கிறாங்க. சோ அந்த மிஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்ட் டீம்ல மிச்ச மீதி இருக்கவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, அந்த ரிவெஞ்ச்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டோர்ஸ் என்ன ஆகுது, அண்ட் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி டெத்தை யாரெல்லாம் பழிவாங்க நினைக்கிறாங்க. சோ அப்படிங்கறத இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு முடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸோ வேற லெவலில் எடுத்திருந்தாங்க. கன்ஸ் ஃபைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா எடுத்திருந்தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஸ்னைப்பர் அட்டாக், இந்த ஸ்னைப்பர் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டீம்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் அந்த ஸ்னைப்பர் அட்டாக் மூலமா காலி பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருந்துச்சு வேற லெவல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய வித்தியாசமான கன்ஸ் ஃபைட் அண்ட் வித்தியாசமான கன்ஸ், அதே போல இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா எடுத்திருந்தாங்க. அதை தவிர்த்து இந்த லேடி டெத் அப்படிங்கிற அந்த ஏஜென்ட்டை மீட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சீன்ஸ் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அதே போல அந்த லேடி டெத்துடைய பிளாஷ்பேக் சீன்ஸ், அவங்களுடைய அப்பாவை பத்தி சொல்ற சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதை தவிர்த்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம், குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த கல்ட் டீம்ல மிச்சம் மீதி இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, சோ அவங்க எப்படி காலி பண்றாங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சுமாரா தான் எடுத்திருந்தாங்க. அதுல எதுவும் பெரிய சுவாரஸ்யமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.8. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.